என் இனிய உறவுகளே, நாம் இன்று 29/3/25 இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை என்றாலே அன்னைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இருந்தும் இந்த தவ நாட்களில் நாம் அன்னையோடு தானே இணைந்து கல்வாரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பின் அவருடைய பாடுகளில் நாமும் பங்கு கொள்கிறோம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். எங்களை அன்னையோடு இணைத்து வழி நடத்தும். நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 77, 13, 14, 15. இன்றைய வாசகம் இசையா 6:1-6. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் 18:9, 14. மனிதர்களின் அன்பு காலை நேர மேகம் போலவும் பனி போலவும் மறைந்து போகும் தன்மையுடையதாக இருக்கிறது என்று இறைவாக்கினர் வருத்தத்தையே இசையா நமக்கு எடுத்துரைக்கின்றார். அதே நேரத்தில் அவரை அறியும் அறிவை நாம் நாட வேண்டும். அதையே அவர் விரும்புவதையும் ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். இறைவன் அறிந்திருந்த வரி தண்டுபவர் இறையிறக்கத்தையும் தன் பாவங்களை அறிந்திராத விண்ணகம் நோக்கி கண்களையும் உயர்த்தாது தன் பாவ நிலையை ஒப்புக்கொண்டு இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுகின்றார். ஆனால் அவரை அறியாத பரிசேயரோ தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பெருமையோடு தனது புகழையே இறை சந்நிதியில் பிதற்றுகின்றார். பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே இறைவனுக்கு ஏற்புடையவரானார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்று இறைவனை அறிந்து கொள்ள எளிய வழிகளை திருவிவிலியம் இருக்கின்றது. தினமும் வாசிப்போம், இறைவனை அறிந்து கொள்வோம், மங்கா அன்போடு அவரை நேசித்து வாழ்வோம். உலகில் இயற்கையாகவே போலிக்கு அதிக மதிப்புண்டு. ஏனென்றால் போலியைத்தானே மக்கள் நம்புகிறார்கள். ஒருவர் லேகியம் விற்று கொண்டிருந்தாராம். இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்கள் குணமடைவீர்கள், இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்கள் வாழ்வடைவீர்கள், இந்த லேகியத்தை சாப்பிட்டால் உங்கள் முடி வளரும், உங்கள் வழுக்கை எல்லாம் போய்விடும், இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட காலம் வாழலாம், இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்கள் அழகாக இருக்கலாம் என்று. ஆனால் ஒரு இடத்தில் இறை வார்த்தை அறிவித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த லேகியம் விற்று கொண்டு இருக்கிற இடத்தில் மக்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறை வார்த்தையும் அதைத்தானே நமக்கு சொல்கிறது. அதை யார் கேட்டார்கள்? அதை யார் நம்பினார்கள்? இதோ இன்று சனிக்கிழமையான இன்று இயேசுவே உம் தாயை சந்திக்கும் உம்மை காண்கின்றோம். கூட்டத்தை கடந்து பல மனிதர்களை தாண்டி மரியா உனக்காக இருக்கின்றார். மற்றவர்கள் உம்மை காண வந்தவர்கள். மரியாவோ தன் மகனுக்கு ஒரு தாயாக பக்கபலமாக உடன் வருகின்றார். பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் தாய்மார்களை போன்றவள் அல்ல மரியா. தன் மகனின் இறப்பிற்கு தன் மகனுடன் செல்கின்றார் ஒரு தாய். தன் வாழ்நாளில் காணும் கொடூரமான காட்சி தன் மகன் இறப்பது, அதுவும் சட்டத்தின் பிடியில் இறக்கும் காட்சி. இந்த கொடூரமான காட்சியை உன் தாய் காண்பதை என் மனக்கண்கள் காண்கின்றன. அன்னை மரியே, நீர் உன் மகனை காணும் உருக்கமான பார்வையை நான் காண்கிறேன். உன் மகன் காயப்படுத்துகின்றார், பல வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இயேசுவின் பாடுகள் உமக்கு ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருந்தாலும் இயேசுவின் பாடுகளை கண்கூடா பார்க்கின்றீர். நீயே வியாகுலங்களால் நிறைந்திருக்கின்றீர். இருப்பினும் உம் கண்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. உம் கண்களில் விசுவாசம் என்னும் ஒளி தெரிகின்றது. உமது மகனின் பயணம் இதோடு முடிவதில்லை என்பதை நீர் நன்கு அறிவீர். அன்னை மரியே, உம் மகனை மீண்டும் விரைவில் சந்திப்பீர் என்பதை நீர் அறிவீர் அல்லவா? உணர்வீர். நாங்களும் உணரச் செய்யும். அன்பு இறைவா, இதோ இந்த காலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு புதிய ஒரு நாளை தந்தமைக்காக நன்றி. இதோ இன்று ஆண்டவரே, உன் தாய் மரியாவின் முன்னுதாரணத்தை எம் கண்கள் முன் பதிய உதவி புரியும். உம் தாயை போல் உம் இறப்பின் மீட்பின் மறையுண்மை என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவும். பிறரின் நற்குணங்களில் எம் கண்களை பதியவும் உயிர்ப்பில் விசுவாசம் கொள்ளவும். நாங்கள் ஒருபோதும் தனிமையில் இல்லை, கடவுளால் கைவிடப்படவில்லை. மரியா எங்களை விட்டு பிரிவதில்லை என்பதை உணரும் எங்களுக்கு நல்ல அருளை தாரும். இதோ இன்று யாரெல்லாம் எங்களிடம் ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆதரவற்றவர்கள், சிறையில் வாழ்வோர், முதியோர் இல்லம் மற்றும் தனிமையில் வாழ்வோர், விதவைகள், அவர்களுக்காக விசேஷமாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இறைவா, அவர்களுடைய தேவைகளை சந்தியும். மற்றும் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ மணிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், அவர்கள் தேவைகளை நிறைவேற்றும்.
இதோ இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.